திருமாவளவன் திருநீர் அடிச்சிட்டாரு, திருமாவளவன் திருநீர் அடிச்சிட்டாருன்னு தெரியுமா உனக்கு? திருமாவளவன் யாருன்னு? 1,00,000 மக்களுக்கு மேலே இன்னைக்கு திருநீர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு திருமாவளவன் தான் காரணம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கலாம். விழுப்புரம் பக்கத்தில் மேல்பாதைன்னு ஒரு கிராமம். அங்கே இந்து மக்களை தான் கோயிலுக்குள்ளே விடலை, வேற யாரும் இல்லை. அந்த மக்களுக்காக நீ போய் போராடினியா? அந்த மக்களை பூரா அழைச்சி கொண்டு போய் இன்னைக்கு தரிசனம் பண்ண வச்சு திருநீரை வச்சு இருக்காருன்னா அதுக்கு திருமாவளவன் தான் காரணம். ஆலயத்திற்குள்ளே வரலாம், பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ள யார் வேண்டுமானாலும் வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம். திருமாவளவன் உன்ன மாதிரி ஏதோ ஒரு சந்து முன்னணிக்கும் பொந்து முன்னணிக்கும் தலைவர் இல்லை, அகில இந்திய தலைவர். கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தலைவர், இஸ்லாமியர்களுக்கும் தலைவர், இந்துக்களுக்கும் தலைவர். அவரோட இயல்பு என்ன? எப்போ என்ன திருநீரை வச்சுக்கிட்டோ இல்லை தொப்பியை போட்டுக்கிட்டோ சிலுவையை மாட்டிக்கிட்டோ அலைகிறாரு கிடையாது. அவர் இயல்பா எப்பயும் சராசரியாக ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு. கோவிலுக்கு போவார், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து திருநீர் கொடுப்பாங்க, வைப்பார். அடுத்து பள்ளிவாசலுக்கு போவார், அங்கே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் தொப்பியை கொடுப்பாங்க, அணிவார். திரும்ப சர்ச்சுக்கு போவார், அங்கேயும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருக்கு சிலுவையை கொடுப்பாங்க, அணிவார். திரும்ப அதை எடுத்து வச்சிருவார். இப்படித்தானே இருக்குது, இயல்பாக தானே வைக்கிறாரு. எந்த இடத்துல வந்து அவர் யாரையும் இழிவுபடுத்தினாரு? அவருடைய சுயம் விருப்பப்படி அவர் நடந்துக்கிறாரு. எந்த இடத்துல யாரையும் துன்பப்படுத்தல. குற்றம் சொல்ற ஒவ்வொருத்தரும் உன்னைய விட 1000 மடங்கு இந்து மக்களுக்காக அவர் போராடிக்கிறவர் தான் திருமாவளவன், சரியா? ஆனா உன்ன மாதிரி இந்து மதத்தை வச்சு பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு. அதனால அவர்